அனைவருக்கும் வணக்கம். சமூக அறிவியல் மற்றும் குடிமையியல் அந்த சப்ஜெக்டில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள கேள்வியில் ஒரு 50 முக்கியமான கேள்விகளை நான் எடுத்திருக்கிறேன். இந்த வகுப்பில் நம்ம அதை பார்க்கலாம். ஆதி மனிதன் டேஷ் பகுதியில் குடியேறி விவசாயம் செய்ய தொடங்கினான். ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சரியான ஆன்சர் ஆற்றோரம். ஆப்ஷன்ஸ் சமவெளி, ஆற்றோரம், மலை, குன்று. இதில் சரியான விடை ஆற்றோரம். 2. நேரடி மக்களாட்சி எந்த நாட்டில் உள்ளது? சரியான விடை சுவிட்சர்லாந்து. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சுவிட்சர்லாந்து, இந்தியா, அமெரிக்கா, சீனா. சரியான விடை சுவிட்சர்லாந்து. 3rd கொஸ்டின். உலக மக்களாட்சி தினம். சரியான விடை செப்டம்பர் 15. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். செப்டம்பர் 15, அக்டோபர் 15, நவம்பர் 15, டிசம்பர் 15. சரியான விடை செப்டம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 4. மாநகராட்சியின் தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். சரியான விடை மேயர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மேயர், கமிஷனர், பெருந்தலைவர், தலைவர். சரியான விடை மேயர். 5. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க சட்ட திருத்தம் செய்த ஆண்டு. சரியான விடை 2016. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 2014, 2015, 2016, 2017. சரியான விடை 2016. கொஸ்டின் நம்பர் 6. இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. சரியான விடை 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 27, 9, 28, 8, 28, 7, 28, 29. சரியான விடை 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. கொஸ்டின் நம்பர் 7. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 2004. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 2000, 2001, 2002, 2004. சரியான விடை 2004. கொஸ்டின் நம்பர் 8. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? சரியான விடை ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. ராஜாஜி, வஉசி, நேதாஜி. சரியான விடை ஜவஹர்லால் நேரு. கொஸ்டின் நம்பர் 9. கரகாட்டம் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? சரியான விடை தமிழ்நாடு. அஸ்ஸாம், பீகார், தமிழ்நாடு, குஜராத். சரியான விடை தமிழ்நாடு. கொஸ்டின் நம்பர் 10. இந்தியாவில் அதிக மக்கள் பேசும் மொழி. சரியான விடை இந்தி. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தமிழ், தெலுங்கு, இந்தி, வங்காளம். சரியான விடை இந்தி. கொஸ்டின் நம்பர் 11. இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு. கேரம். சரியான விடை கேரம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். செஸ், மல்யுத்தம், கேரம், டென்னிஸ். சரியான விடை கேரம். கொஸ்டின் நம்பர் 12. B.R. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. சரியான விடை 1990. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1990, 1989, 1988, 1987. சரியான விடை 1990. கொஸ்டின் நம்பர் 13. 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதலில் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப் பதக்கம் வென்றவர். சரியான விடை மாரியப்பன் தங்கவேலு. ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. தங்கவேலு, மாரியப்பன் தங்கவேலு, கிருஷ்ணகுமார், பிரசாந்த். சரியான விடை மாரியப்பன் தங்கவேலு. கொஸ்டின் நம்பர் 14. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார்? சரியான விடை அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாம்.
ஆப்ஷன்ஸ் கே சிவன், அப்துல் கலாம், ஜிதேந்திர சிங், வந்திதா ஷர்மா. இதில் சரியான விடை அப்துல் கலாம். கொஷின் நம்பர் 15. விடுதலை நாளின் போது டெல்லியில் டேஷ் கொடியேற்றுபவர். யார் கொடியேற்றுவா? சரியான விடை பிரதம அமைச்சர். இதில் நல்லா பாருங்கள், சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதம அமைச்சர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தில் நமக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவாங்க. இதை ஞாபகம் வச்சிங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரதம அமைச்சர், குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், அரசியல் தலைவர் எவரேனும். சரியான விடை பிரதம அமைச்சர். கொஷின் நம்பர் 16. இந்தியாவின் தேசிய நதி. இந்தியாவின் தேசிய நதி கங்கை. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பிரம்மபுத்திரா, கங்கை, காவிரி, கிருஷ்ணா நதி. சரியான விடை கங்கை. கொஷின் நம்பர் 17. நமது தேசிய பாடல் வந்தே மாதரம் எழுதியவர். சரியான விடை பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர், பாரதியார், கவிமணி. சரியான விடை பங்கிம் சந்திர சட்டர்ஜி. 18. நமது அரசியல் அமைப்பு சட்டம் தற்போது எத்தனை அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன? சரியான விடை 12. 12 சட்டம் அட்டவணைகள். இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்துங்க. 10, 11, 12, 13. சரியான விடை 12. கொஷின் நம்பர் 19. இந்திய அரசமைப்பு தினம். இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் 26. நவம்பர் 26. ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, நவம்பர் 26, டிசம்பர் 9. சரியான விடை நவம்பர் 26. கொஷின் நம்பர் 20. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த பெண். சரியான விடை பிரதீபா பாட்டீல். பிரதீபா பட்டேல். இதில் எது சரியான ஸ்பெல்லிங்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ஸ் சரோஜினி நாயுடு, பிரதீபா பட்டேல், சுஷ்மா சுவராஜ், பாத்திமா பிவி. இதில் பார்த்திங்கன்னா அந்த சுஷ்மா சுவராஜ் என்றவங்களை ஞாபகம் வச்சுங்க. இவங்களுக்கு முதல் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படின்னும் போது அவங்க சுஷ்மா சுவராஜ். அடுத்தது 21. இந்தியாவில் 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம். 2011வது வருஷத்தில் எடுத்த கணக்கெடுப்புப்படி படித்தவர்கள் எழுத்தறிவு மிக்கவர்களுடைய விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 74.04. 74.04. ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. 22. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி. உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி. ஆப்ஷன்ஸ் முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு, பிரதீபா பட்டேல். 23. இந்தியாவில் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1916. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1816, 1916, 950, 1955. கொஷின் நம்பர் 24. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நுகர்வோர் குறைபாடுகள் தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் கொடுக்க முடியாது. கொஷினை கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நுகர்வோர் குறைபாடுகள் தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் கொடுக்க முடியாது. பொருட்களின் தொகுதி எண் இதை பற்றி நம்ம புகார் கொடுக்க முடியாது. ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. காலாவதியாகும் தரவு, குறிப்பிடப்படாதது, பொருட்களின் விலை, பொருட்களின் தொகுதி எண், உற்பத்தியாளரின் முகவரி. சரியான விடை பொருட்களின் தொகுதி எண். 25. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் புதுடெல்லியில் உள்ளது. ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. சென்னை, மும்பை, புதுடெல்லி, கொல்கத்தா. சரியான விடை புதுடெல்லி. 26.
ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. சரியான விடை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. இயற்கை சமத்துவமின்மை, பொருளாதார சமத்துவமின்மை, பாலின சமத்துவமின்மை. சரியான விடை மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. Question number 27. Question number 27. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1971. ஆப்ஷன்ஸ் பார்த்தவங்க 1981, 1971, 1991, 1961. சட்டத்தின் முன். கொஷின் நம்பர் 28. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு 14. சட்டப்பிரிவு 14 தான் இது கொடுக்கப்பட்டது. அனைவரும் சமம்ன்றது நல்லா ஞாபகம் வச்சிங்க. முக்கியமான கொஷின். சட்டப்பிரிவு 14. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சட்டப்பிரிவு 15, 17, 18. சரியான விடை 14. 29. அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? பொது நலன். ஆப்ஷன்ஸ் பார்த்தோங்க. சமய கொள்கைகள், பொது நலன், பொருளாதார கோட்பாடுகள், ஜாதி. சரியான விடை பொது நலன். 30. எதிர்க்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தில் இருப்பார்? ஆன்சர் கேபினட் அமைச்சர். கேபினட் அமைச்சர். ஆப்ஷன்ஸ் ஆளுநர், நீதிபதி, கேபினட் அமைச்சர், மேயர். கொஷின் நம்பர் 31. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவிக்காலம் 62 வயது. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 60, 65, 62, 58. சரியான விடை 62. கொஷின் நம்பர் 32. மாநில அரசு என்பது? மாநில அரசு என்பது மாநில அரசின் துறைகள், சட்டமன்றம். இப்போ ஆன்சர் அ மற்றும் ஆ. கொஷின் நம்பர் 33. கீழ்கண்டவற்றுள் அச்சு ஊடகத்தின் கீழ் வருவது? செய்தித்தாள். அச்சுன்றது செய்தித்தாள் தானே, பிரிண்டிங். ஸோ செய்தித்தாள் தான் சரியான விடை. ஆப்ஷன்ஸை பார்த்தவங்க வெறும் விடையை மட்டும் சொன்னால் ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு சரியான விடையை மனசில் பதிய வச்சிங்க. வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள், இணையதளம். 34. அச்சு இயந்திரம் கண்டுபிடித்தவர்? ஜோஹன்னல் குட்டன்பெர்க். நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஜோஹன்னல் குட்டன்பெர்க். ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கிரஹம்பெல், ஜோஹன்னல் குட்டன்பெர்க், மார்கோனி, சார்லஸ் பேபேஜ். சரியான விடை ஜோஹன்னல் குட்டன்பெர்க். 35. கீச்சகம் என்பது என்ன? கீச்சகம் என்பது ட்விட்டர். கீச்சகம் என்பது ட்விட்டர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம். ட்விட்டர் என்பது தான் சரியான விடை. 36. கோர்ட் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2005. கோர்ட் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன் 2009, 2011, 2005, 2008. சரியான விடை 2005. கொஷின் நம்பர் 37. லோக் அதாலத் நீதிமன்றங்களுக்கு தலைமை வகிப்பவர் யார்? சரியான விடை ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர். ஸோ அனைத்தும் சரி என்பது சரியான விடை. கொஷின் நம்பர் 38. இந்தியாவில் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை? இந்தியாவில் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை. ஒரு நிமிஷம்.
இந்தியாவில் மிக உயர்ந்த மற்றும் இறுதியான நீதித்துறை. சரியான விடை உச்ச நீதிமன்றம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. குடியரசுத் தலைவர், நாடாளுமன்றம், உச்ச நீதிமன்றம், பிரதம மந்திரி. சரியான விடை உச்ச நீதிமன்றம். கொஷின் நம்பர் 39. ஜுடிஷியல் ரெவ்யூ என்பதன் தமிழாக்கம் நீதி புனராய்வு. நீதி புனராய்வு. ஆப்ஷன்ஸ் பாருங்க. வழக்கு, நீதி பேராணை, மக்கள் நீதிமன்றம். சரியான விடை நீதி புனராய்வு. கொஷின் நம்பர் 40. டேஷுக்கு இடையே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு செயல்முறையை நீதிமன்ற அமைப்பு வழங்குகின்றது. கொஷின் நம்பர் 43. உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1773. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1773, 1726, 1724, 1727. சரியான விடை 1773. கொஷின் நம்பர் 44. யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டன? ஆன்சர் துக்ளக். ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. துக்ளக், சீக்கியர், மௌரியர், குவாலியர்கள். சரியான விடை துக்ளக். கொஷின் நம்பர் 45. சதர் திவானி மற்றும் சதர் நிசாமத் அதாலத் ஆகியவை எங்கு நிறுவப்பட்டது? அலகாபாத். சரியான விடை அலகாபாத். ஆப்ஷன்ஸை பார்த்துங்க. ஹரியானா, பெங்களூர், அலகாபாத், டெல்லி. சரியான விடை அலகாபாத். 46. ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவ ஞானி யார்? மாண்டெஸ்கியூ. மாண்டெஸ்கியூ. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன்ஸை பார்த்துக்கலாம். கர்சன் பிரபு, ரிப்பன் பிரபு, வில்லியம் பெண்டிட். சரியான விடை மாண்டெஸ்கியூ. கொஷின் நம்பர் 47. முதல் லோக் அதாலத் நடைபெற்ற இடம்? குஜராத். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். தமிழ்நாடு, குஜராத், டெல்லி, மும்பை. 47க்கு விடை குஜராத். கொஷின் நம்பர் 48. இந்தியாவில் உச்ச நிலையில் உள்ள நீதிமன்றங்கள் எத்தனை? சரியான விடை 3. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 4 கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. இதில் சரியான விடை 3. கொஷின் நம்பர் 49. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1987. ஆப்ஷன்ஸ் 1982, 1987, 1979. சரியான விடை 1987. கொஷின் நம்பர் 50. லாஸ்ட் கொஷின்ஸ். இன்றைக்கி போட்ட வீடியோவில் இது லாஸ்ட்டு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நல்லா நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான எனக்கு என்னெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் வருதோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் ஒன்றிணைந்து படிப்போம், அனைவரும் தேர்ச்சி பெறுவோம். கொஷின் நம்பர் 50. ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை? முடியாட்சி. சரியான விடை முடியாட்சி. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தனிநபர் ஆட்சி, முடியாட்சி, மக்களாட்சி, குடியரசு. இது சரியான விடை முடியாட்சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.